இவன் தான் இந்த கதையோட கதாநாயகன் ராமன். ராமன் சொந்தமாக தையல் கடை வச்சுருக்கான். ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ராமன்கிட்ட தான் துணி தைக்க கொடுப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ராமன் ஒவ்வொரு துணியுமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக தைச்சி கொடுப்பான். ஊரில் ராமனுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. இவன் தான் ராமனுடைய தம்பி லட்சுமணன். ராமாயணத்தில் வர ராம லட்சுமணன் மாரி 2 பேருமே எப்பயுமே ஒற்றுமையாக இருப்பாங்க. ராமன் சொல்கிற பட்ச லட்சுமணன் தட்டவே மாட்டான். ராமன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அவன்கிட்ட யார் உதவின்னு கேட்டு வந்தாலும் இல்லைன்னே அவன் சொல்ல மாட்டான். அவனை தேடி யார் வந்தாலும் அவங்கள வயிறார சாப்பிட வச்சு தான் அனுப்புவான். அவ்வளோ நல்லவன் ராமன். மக்கள்கிட்ட கம்மியான பணம் வாங்கி தரமான துணி தைச்சி கொடுக்குறவன் தான் ராமன். அதனாலேயே ஊரில் எவ்வளோ தையல் கடை இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாருமே ராமன்கிட்ட தான் துணி தைக்க கொடுப்பாங்க. இவன் தான் ராமன் கடையில் வேலை செய்கிறவன் கந்தன். கந்தன் ராமனை போலவே ரொம்ப நல்லவன். ராமன் சொல்கிற பேச்சை தட்டவே மாட்டான். இப்படியே மகிழ்ச்சியாக இவங்க வாழ்க்கை போய் கொண்டிருந்துச்சு. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒருத்தன் வராத வரைக்கும். திறந்த வீட்டில் நாயுமே நொய்கிறீங்களே, நீங்கள் யார் பெரியவர்? யார்ப்பா ராமன்? ஏன் பெரியவர் இங்கே வந்திருக்கீங்க? என்னடா கந்தா, யார் வந்திருக்காங்க? உங்களை பார்க்க ஏதோ ஒரு கயம் வந்துக்குது. டேய், அறிவு இருக்காடா கந்தா, ஒரு பெரியவரை பார்த்து இப்படியே பேசுவேன். வணக்கம் ஐயா, எங்கேருந்து வந்துக்கிறீங்க? ஐயா வணக்கம், என் பேர் தான் ராமன். எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? ஐயா வணக்கம், என் பேர் கடம்பன். அப்படி ஐயா, சரிங்க ஐயா. நான் 1000 கிலோமீட்டர் அப்பாலிருந்து வரேன். சாப்பிட்டு 5 நாள் ஆகுது. யாரும் ஊரில் சோறு போட மாட்டேங்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் பேரை சொன்னாங்க. அதான் உங்களை தேடி வந்துக்கிறேன். ஏன் எனக்கு சாப்பாடு போடுங்க ஐயா. என்னையா இதுகளை கையெழுத்து கும்புறீங்க? சாப்பாடு போடனா போட மாட்டேனா? வாங்கய்யா, சாப்பாடு தானே, வாங்கய்யா. டேய் கந்தா, இவரை போய் வீட்டில் விட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்க. ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்ப நாள் சாப்பிடாம வரீங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க. வாங்கய்யா, வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கய்யா. ஐயா வீட்டில் தம்பி இருக்கான்யா, ரொம்ப சூப்பராக சமைப்பான்யா, சொல்லிட்டு போறேன் அவங்ககிட்ட. லட்சுமணா, லட்சுமணா, லட்சுமணா. என்னண்ணா? தம்பி லட்சுமணா, இவர் நம்முடைய விருந்தினர், பேரு கடம்பன். இவர் 1000 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து வராரு. இவருக்கு சாப்பாடு செய்யணும். போய் சாப்பாடு செஞ்சு வச்சிடறியா? நான் போய் கடைக்கு போய் வந்துடுறேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாயங்காலம் வந்து உடனே சாப்பிட்லாம். ஐயா நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்கய்யா. தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு செஞ்சுருவான், சேர்ந்து சாப்பிட்லாம். சாயங்காலம் சேர்ந்து சாப்பிட்லாம். போங்கய்யா, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்கய்யா. ஐயா இப்படியே உட்காருங்கய்யா, நான் போய் சாப்பாடு செய்கிறேன். வெயிடா வெயிடா, ஐயாக்கு வெயிடா. ஏய், சாப்பாடு ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் வெயிடா. வை அதிகமாக வை. இன்னும் கொஞ்சம் போடுப்பா. போடுறா லட்சுமணா, ஐயாவுக்கு அதிகமாக போடுறா. டேய், ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் ஊத்துடா. ஊத்து அதிகமா ஊத்து. டேய், ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் வைடா. ஒவ்வொரு முறை சொல்லணுமா உங்ககிட்ட? உனக்கே தெரியாதா? ஐயா சாப்பிடுங்கய்யா, நம்ம தோட்டத்து வாழைப்பழம். ஐயா பொறுமையா சாப்பிடுங்க, அடிச்சுக்க போதியா. லட்சுமணன், ஐயாவுக்கு சாப்பாடு அதிகமா வைடா. சாப்பாடு ஆயிடுச்சு பாடுறா.
என்ன இலையில இந்த வாழைப்பழத்தை காணோம்? வச்ச மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை வச்சிருக்க மாட்டானோ? ஐயா இன்னும் சாப்பாடு வேணுமா ஐயா? போதும் போதும். சரிங்கய்யா. ஐயா பழத்தை ஒழுங்கா சாப்பிடுங்கய்யா, பார்க்க கன்றாவியா இருக்கு. ஐயா ஐயா என்ன ஆச்சு? ஐயா லட்சுமணா, லட்சுமணா எங்கடா இருக்க? எங்க போயிட்டாவன்? லட்சுமணா ஐயாவுக்கு தண்ணி கூடுறா. ஐயா ஐயா ஏஞ்சுங்க ஐயா. தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா, மூஞ்சில தண்ணி தெளிடா. ஐயா 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 ஏஞ்சுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயோ கடவுளே, என்னண்ணா ஆச்சு? லட்சுமணா வாழைப்பழம் சாப்பிட்டாரா ஐயா, விழுந்துட்டாரா? என்னாச்சு தெரியலடா, எந்திரிக்க மாட்டாரா? மூக்க கை வச்சு பார்த்தா காத்தே வர மாட்டேங்குதுடா. லட்சுமணா ஐயா கண் துறக்க மாட்டேங்கிறாரா? செத்துட்டாருன்னு தெரியலடா, பயமா இருக்குடா. கூட்டு போலாண்ணா. ஏய் வேணாம்டா, ஆஸ்பத்திரி குடும்பம் நம்ம தான் கொண்டு சொல்லுவாங்கடா. ஊர்ல நம்ம எவ்வளவு கௌரவமானவங்க, இப்ப இவரால் நம்ம கௌரவம் கெட்டு போயிருந்தா நம்ம கடைக்கார வரமாட்டாங்கடா, நம்ம ஏதாவது கொலைக்கார சொல்லுவாங்கடா. என்னடா பண்றது இப்போ? அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குடா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுண்ணா. டேய் இது தப்பு இல்லையாடா? தப்பே இல்லைண்ணா. வேற வழியே இல்லடா, நீ சொல்ற மாதிரி பண்ணிடலாமா? சரி அப்போ ராத்திரி 10 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். லட்சுமணா இந்த இலையை தூக்கி ஓரம் போட்டுட்டு இவரை தூக்கி ஓரம் போடு. ராத்திரி 10 மணிக்கு யாருக்கும் தெரியாம தூக்கின்னு போலாம். ராமன் வீட்டுக்கு வந்த பெரியவர் இறந்து விட்ட செய்தி நாளை ஊர் மக்களுக்கு தெரிந்தால் மானங்கெட்டு போய் தான் கைதாக வேண்டியிருக்கும் என்ற பயத்தில் இருவருமே அந்த பெரியவரை இரவு 10 மணிக்கு மேல் வெளியே தூக்கி கொண்டு சென்றார்கள். தம்பி யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது, அசாத கூட்டின்னு போ. தூக்கின்னு போனா சந்தேகம் வர சொல்லி தான் நடக்க வச்சு கூட்டின்னு போறோம். அப்படியே நடக்க வச்சு கூட்டின்னு போயிடலாம் அமைதியா. பார்த்து பார்த்து மெதுவாக கூட்டணும்டா, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. டாக்டர் வீட்டுக்கு போகிறோம், அப்படியே ஒரு போட்டுட்டு போயிடுறோம். லட்சுமணா நீ போய் டாக்டரை கூப்பிடு போ. டாக்டர் அண்ணா கது புட்டுக்குதுண்ணா. கது பூட்டுக்குதா? ஆ ஐயா டாக்டர் ஐயா. யாருமா அந்த தம்பி ஏன்பா கூப்பிட்டு வந்துக்கிறீங்க? அண்ணா இவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சுண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா, போய் டாக்டரை கூட்டின்னு வாங்கண்ணா, உயிருக்கு போராடிங்கிறாருண்ணா. இதோ இருப்பா. ஐயா ஐயா எந்திரிங்கயா. ஐயா ஒன்றும் இல்லையா, எந்திரிங்க. சே ராவலை வந்து இம்சை பண்ணிக்கிறாங்களே, இந்த டாக்டர் வேற எப்படி கத்த போறானோ. டாக்டர் சார் வெளியவாங்க சார். 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 டேய் தூங்கும்போது ஏன்டா வந்து எழுப்புற? ஒரு பேஷண்ட் வந்துக்கிறாங்க, மாராடிக்கு தான், வாங்க டக்குன்னு போ. யாராக இருந்தாலும் போயிட்டு காலைல வர சொல்கிறா. இனிமேல் தூங்கும்போது எழுப்பினா உன் சம்பளத்துலேருந்து 5 ரூபா கழிச்சிருவேன். கொடுக்குறதே 5 ரூபா தான், அதில் எங்கே கேட்க போகிறேன்? டேய் எது வந்தாலும் போய் காலைல வாங்கடா, போடா காலைல வர சொல்கிறா. டாக்டரால் வர முடியாதான், எது வந்தாலும் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துங்க. என்னண்ணா இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க. ஒரு வயசானவர் மாரடி பல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பேசுறீங்கண்ணா. நீங்க சோறு சாப்பிட வேற சாப்பிடுங்கண்ணா. ஐயா உயிருக்கு போராடிங்கிறாரு, சீக்கிரமா போய் டாக்டர் வர சொல்லுங்கண்ணா. நானா இவர் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீங்களும் டாக்டர் தானே பொறுப்பு, சீக்கிரம் போய் டாக்டர் வர சொல்லுங்கண்ணா. ஏன்னா என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கிறீங்க? அவங்ககிட்ட போனால் நாய் மாரி கத்த போகிறான். டாக்டர் சார் வெளியே வாங்க சார். டேய் என்னடா? அவங்க உயிருக்கு போராடிங்கிறாங்களாம். போடா வரண்டா போடா. நீங்கள் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களாம். லட்சுமணா இதான் சந்தர்ப்பம், பெரியவரை இங்கே போட்டு போயிடலாம்.